நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் இருக்கின்றன, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். சார், ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி தொண்டர்களை மனசுல வச்சு அதிமுக ஒன்றிணைப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதிமுக ஒன்றிணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒன்றிணையுமா சார் அதிமுக? முதலில் அண்ணன் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களை விட்டு விலகி என்று சொல்வதில் ஒரு விளக்கத்தை நான் தர வேண்டும். மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்தை துவக்கிய போது ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாது என்று அவர் துவங்கிய போது அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து அவர் பக்கமாக நான் பக்கபலமாக நின்றேன். ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து ஆட்சியும் கட்சியும் மீட்கப்பட்ட பிறகு கட்சி ஒன்றாக இணைந்தது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அது வெற்றி பெற்றோம். அடுத்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கட்சியினுடைய அடிப்படை விதிகளின்படி தொண்டர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ரெண்டு பேரும் செங்கோலை கையில் வைத்துக்கொண்டு கேக்கு ஊட்டி கொண்டு மகுடம் வைத்துக்கொண்டு புகைப்படமெல்லாம் எடுத்துக்கொண்டு 5 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டிய பதவியில் 5 மாதத்துக்குள்ளாகவே ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுவதும் அவர் அதனாலே பாதிப்புக்கு உள்ளாவதும் இது தர்மத்துக்கு புறம்பானது, சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்று மீண்டும் அவரோடு நான் நின்றேன். நியாயம், தர்மம், நீதி, சட்டப்படி இந்த கட்சி விதிப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அவரோடு தொடர்ந்து நின்றேன். ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய தோல்வியை இந்த கட்சி கண்டது. பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத தோல்வியை கண்ட பிறகு எல்லோரையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த கட்சி வெற்றியை பெற முடியும், அதுதான் தொண்டர்களின் விருப்பம் என்றுதான் நான் அவரை விட்டு விலகி என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய கட்சியில் ஒரு பொறுப்பில் நான் இருந்தால் என்னை கேட்கின்ற என்ன கேட்பார்கள் என்றால், சமாதானத்திற்கு செல்கிற நீங்கள் ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டு எப்படி சமாதானப்படுத்த முடியும்? ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டு துணை ஒருங்கிணைப்பாளராக அவரோடு பணியாற்றிவிட்டு அதே பொறுப்பில் இருந்து கொண்டு சகோதரி சசிகலா அவர்களிடமோ சகோதரர் தினகரன் அவர்களிடமோ சகோதரர் எடப்பாடி பழனிசாமியிடமோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்றால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அது அவருக்கே ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படுத்தாதா? அந்த அடிப்படையில் தான் அந்த பொறுப்பை விட்டு விலகி நின்று தனியாக மாண்புமிகு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்களோடும் அன்பு சகோதரர் கேசி பழனிசாமி அவர்களோடு இணைந்து தொண்டர்கள் விரும்புகிற ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று இதை துவக்கியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னது எப்படி அப்படின்னா, ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸ் சரியான பாதையில் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் இருக்குது, அப்போ ஒரு விஷயம் இருக்குது. சரியான பாதையில் போகல அப்படின்னா அப்போ என்ன நடக்குது? நீங்கள் என்னுடைய பேட்டியை சரியாக கவனிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். திருத்தம், எந்த இடத்திலும் எந்த பேட்டியிலும் சரியான பாதையில் அவர் செல்லவில்லை என்ற பதிலை நான் சொல்லவில்லை. அவரை விட்டு ஒருங்கிணைப்பு என்கின்ற அந்த அடிப்படையில் விலகி நிற்கிறேன் என்ற வார்த்தையை தவிர அவர் சரியான பாதையில் செல்லவில்லை என்கின்ற பேட்டியை நான் எப்போதும் அளிக்கவில்லை. அப்படி சொல்லியிருந்த அப்படி ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டிருந்தால் அது நியாயமற்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய இலக்கா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட பேசப்பட்டதா ஒரு செய்திகள்லாம் பரவுது. அப்போ அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை ஏன் அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டிருக்கிற காரணத்தினாலே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அது ஏற்பட்டதா அல்லது பிளவுபட்டதால் அது ஏற்பட்டதா என்கின்றது கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சரிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நான் அடிப்படையாக நினைப்பது, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் திமுகவோடு ரகசிய உறவு வைத்து கொண்டிருக்கிறார் என்று அண்ணன் ஓபிஎஸ் சொல்லுவதும், இல்லை ஓபிஎஸ் அவர்கள் தான் ரகசிய உறவு வைத்து கொண்டிருக்கிறார் என்று அண்ணன் எடப்பாடி தரப்பினர் சொல்வதும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று என்று 72ஆம் ஆண்டு முதல் இந்த கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு ஆச்சரியத்தையும் வேதனையும் அளித்தது. அவள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், ரகசிய கூட்டு என்று ஒருவர் மாற்றி மாற்றி சொல்லிக்கொள்வதன் மூலமாக இவ்வளவு காலம் உழைத்த, இவ்வளவு காலம் எதிர்பார்த்த திமுக எதிர்ப்பை விட்டு இவர்கள் விலகிவிட்டார்களோ என்கின்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், திமுகவை மிகவும் கடுமையாக எதிர்க்கிற வேறு கட்சியோடு நான் வாக்களித்தால் என்ன என்கின்ற அந்த எண்ணத்திற்கு வந்துவிடக்கூடாது என்ற கவலையில்தான்
இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதிமுக பிளவுபடல, மக்களால புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறதா, ஏற்படுத்தி இருக்கிறதாவும் ஒரு வார்த்தைகள் சொல்லப்படுது. இது உண்மையா? என்ன நடக்குது சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி 88, 89ஆம் ஆண்டுகளில் அம்மா ஜானகி அம்மாவுடைய அணி என்றும் புரட்சித் தலைவி அம்மா அணி என்றும் ரெண்டாக பிரிந்தபோது எப்படி வாக்குகள் சிதறி வாக்கு வங்கி குறைந்ததோ அதே போன்ற நிலைமைத்தான் இப்போதும் இருக்கிறது. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருப்பதும், சகோதரி சசிகலா அவர்கள் இணையாதிருப்பதும், சகோதரர் தினகரன் விலகி இருப்பதும் இந்த வாக்கு வங்கி சரிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்று நான் கருதுகின்றேன். அதிமுக தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சுட்டு வரதாகவும் ஒரு எதிர்க்கட்சி தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருக்காங்க, அவங்க மற்ற கட்சிகளுக்கோ இல்லை பிரிந்து செல்வதற்கோ வாய்ப்பு இருக்குன்னு கூட மற்ற கட்சிகள் சார்போ எதிர்க்கட்சிகள் இருந்தும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இது உண்மையா? தொடர்ந்து தோல்விகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமே தொண்டர்கள் மத்தியில் கட்சி பிளவுபட்டிருக்கிற போது யார் பக்கம் நாம் நின்று யார் பக்கமாக நாம் சேவை செய்வது, யார் பக்கமாக கட்சியில் இணைவது என்கின்ற அந்த குழப்பத்தின் காரணமாகவும், இப்படியே பிரிந்தே இருந்தால் எப்படி கட்சி வலுவாகும் என்கின்ற அந்த ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளதாலும், தயக்கமான ஒரு சூழ்நிலையும் வேகமாக விரைந்து செயலாற்ற வேண்டிய தன்மையும் குறைந்து கொண்டே வருவதால் அந்த வாக்கு வங்கி குறைந்து கொண்டிருக்கிறது. திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக பாஜகவை விமர்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு சில கூற்றுகளும் வைக்கப்படுது. அப்போ பாஜக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இயல்பாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? இல்ல பாஜகவோட வருங்காலங்களில் கூட்டணி ஏற்படுவதற்காகவே இந்த ஒரு எதிர்வினை ஆற்றாம இருக்கிறத சைலண்டா ஹேண்டில் பண்றாங்க புரிஞ்சுக்கலாமா? 4 அணிகளாக பிரிந்திருக்கிற சகோதரர் தினகரன் ஏற்கனவே அறிவித்து விட்டார் 2026 பாஜகவோடு தான் கூட்டணி என்று. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணக்கமான ஒரு சூழ்நிலை பாஜகவோடு இருப்பதைத்தான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சகோதரி சசிகலா இதை பற்றி வெளிப்படையாக ஒன்றும் சொல்லாவிட்டாலும் கூட அவர்களும் பாஜக எடுக்கிற முடிவுக்குத்தான் கட்டுப்பட்டு இருப்பாள் என்று தொண்டர்கள் நம்புகிறார்கள். அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட காலத்திற்கு பாஜகவோடு இணக்கமாக இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டு கடைசி நேரத்தில் பாஜகவோடு இணக்கமான சூழ்நிலை இல்லை என்று சொன்னதை பொதுமக்களும் கட்சியினுடைய அனுதாபிகளாக இருக்கின்றவர்கள் நம்பவில்லை என்று தான் நான் கருதுகின்றேன். எனவே தான் அவர் அந்த கூட்டணியில் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மறைமுகமான தொடர்பு இருப்பதாக வாக்களித்த மக்கள் நம்பிய காரணத்தினாலே அந்த வாக்கு வங்கி சரிந்து விட்டது என்று நான் கருதுகின்றேன். அதிமுக தலைவர்களை தொடர்ந்து விமர்சனம் செஞ்ச ஒரு காரணத்தினாலதான் கூட்டணியிலிருந்து விலகிறதா இபிஎஸ் தலைமையிலான அதிமுக, இப்போ இருக்கிற அதிமுக சொல்றாங்க. அப்போ நீங்க இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியில இருக்கும் போதும் கூட தினகரும் சரி அவங்களுமே பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ நீங்க பிஜேபிக்கு ஆதரவா இல்ல கூட்டணி வேணுமா வேண்டாமா உங்களை பொறுத்த வரைக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது, உறுதியானது. இன்று கூட காலையிலே ஒரு பேட்டியில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கிற தலைவர் அத்தனை பேரும் ஒன்றாக சேருகிற போது அவர்கள் இந்த கட்சியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தாமல் ஒன்றாக இணைந்த பிறகு எல்லோரும் ஒன்று கூடி பேசி அன்றைக்கு கூட்டப்படுகிற பொதுக்குழுவும் செயற்குழுவும் தேர்தல் நேரத்தில் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதற்கு அனைத்து தலைவர்களும் கட்டுப்பட வேண்டும். பொதுக்குழுவும் செயற்குழுவும் அன்றைக்கு தேர்தல் நேரத்தில் பிஜேபியோடு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். பிஜேபியோட கூட்டணி வேண்டவே வேண்டாம் என்ற முடிவெடுத்தால் அதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். அப்படிப்பட்ட முடிவைத்தான் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். முன்கூட்டியே இதை ஒரு கண்டிஷனாக வைத்து இணைவதற்கு ஒரு கண்டிஷனாக வைக்கக்கூடாது என்பது தொண்டர்களின் விருப்பம். இபிஎஸ்க்கு எதிராக ஒரு போர்க்குடி தூக்க கட்சிக்குள்ளேயே சில தலைவர்கள் உருவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. உண்மையாலுமே அப்படி ஒரு விஷயம் நடக்குதா? உண்மையில் என்ன நடந்தது என்பதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் எந்த தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. சந்தித்ததாக கூறுகிற 6 பேரும் இன்னும் பேட்டி அளிக்கவில்லை. உங்களுக்கு யாரை போய் சந்தித்தால் என்று சொல்கின்ற அவர் வாயிலிருந்தும் சந்தித்ததை பற்றி இன்னும் விளக்கம் வரவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, முதலில் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்த வெளியான அடுத்த நாளே நான் ஒரு போஸ்ட் அடித்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே என்று மகாகவி பாரதியின் அந்த பாடலை எழுதி ஒரு போஸ்ட் அடித்து தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டது. அதன் பிறகுதான் நம்முடைய அருமை சகோதரர்கள் புகழேந்தியவர்களும் கேசி பழனிசாமி அவர்களும் நாங்களும் இணைந்து நின்று ஒரு குழுவாக நின்று இதை செயல்படுத்த விரும்பினோம். அப்போது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பிலும் இருந்த அண்ணன் ஓபிஎஸ் தரப்பில் இருந்தவர்கள்,
அண்ணன் இபிஎஸ் தரப்பில் இருக்கின்றவர்கள், அண்ணன் தினகரன் தரப்பில் இருந்தவர்கள், சகோதரி சசிகலா தரப்பில் அத்தனை பேருமே பல்வேறு காலகட்டங்களில் எங்களோடு தொடர்பு கொண்டு நல்ல முடிவு, இப்படிப்பட்ட முயற்சியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், யாராவது ஒருவர் இதை இறங்கி செய்ய வேண்டும் என்று விரும்பினோம், நீங்கள் இறங்கி இருக்கின்றீர்கள், வெற்றி பெற வேண்டும் என்று அந்த வாழ்த்து முழக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் கேட்டது. அதற்கு பின்னாலே அதனுடைய எழுச்சியின் பயனாகத்தான் தொண்டர்கள் நிர்பந்தித்தது காரணத்தினாலே தான் ஒருவேளை அந்த 6 பேரும் இதுதான் கள நிலவரம், இப்படி போனால்தான் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் கருதி இருக்கக்கூடும். 6 பேர் அல்ல, 60 பேர் அல்ல, 600 பேர் அல்ல, 6000 பேர் அல்ல, 6 லட்சம் பேராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த முடிவைத்தான் எடுத்து நிச்சயமாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வற்புறுத்துவார்கள், வலியுறுத்துவார்கள் என்று நான் கருதுகின்றேன். உங்களை மாதிரியே சார் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலா அவங்களா இருக்கட்டும், அதிமுகவை மீட்டெடுக்கணும்னு சொல்றவங்க எல்லாருமே இபிஎஸ் அளவுக்கு பலம் வாய்ந்தவங்களா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோ இல்லை ஒரு பார்வையோ பொதுவெளியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது உண்மையா இல்லை அதுக்கான சேலஞ்சஸ் எப்படி இருக்கு? நீங்கள் சொல்லுகிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது. ஏனென்றால் நியாயம், நீதி, நேர்மை, சட்டத்துக்கு புறம்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார் என்கின்ற கூற்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த 1.5 ஆண்டு காலத்தில் நான் உன்னிப்பாக கவனிப்பது என்ன என்றால், இதுவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் கீழ் என்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அண்ணன் ஓபிஎஸ்ஸை நோக்கி எந்த தலைவரும் வரவில்லை. மாறாக அண்ணன் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து தொண்டர்களும் தலைவர்களும் அங்கே சென்றதை நான் பார்த்தேன். அதே போன்று திரு தினகரன் அவரிடம் இருக்கின்றவர்களும் திரு இபிஎஸ்சி நாடி சென்றதை பார்த்தேன். சகோதரி சசிகலா அவரிடமிருந்தும் அவள் சென்றதை நான் பார்க்கிறேன். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு கட்சி, நீங்கள் கிராம பக்கம் போனால் கட்சி தொண்டை என்ன சொல்லுவான் என்றால், அண்ணே எனக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அதெல்லாம் தெரியாது, என்ன இது புரட்சித் தலைவர் கட்சி, அம்மா கட்சி, இந்த கட்சியுடைய சின்ன ரெட்டையிலை எங்கே இருக்குதோ அங்கே நான் இருப்பேன். அப்போது அவர்கள் ரெட்டையிலையை பெற்ற காரணத்தினாலும் கட்சி கொடியை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை பெற்ற காரணத்தினாலும் இப்படி சாதாரணமாக இருக்கிற தொண்டர்களுடைய நினைவு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கட்சி அங்கே இருக்குது, கொடி அங்கே இருக்குது, சின்ன அங்கே இருக்குது, அது எப்படி நான் அதை விட்டுட்டு வர முடியும் என்கின்ற அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருப்பது தான் காரணமே தவிர வேறு காரணம் அல்ல. ஒரு கட்சி இபிஎஸ் உடைய தலைமையை ஏற்கும்போது அதை சுற்றி இருக்கவங்களும் மற்ற தலைவர்களும் அவருடைய தலைமையை ஏற்கிறதான ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஏன் இவ்வளோ விஷயங்கள் அதிமுகவில் மட்டும் குழப்பங்கள், கூச்சல்கள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் மாதிரி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு? ஏன் அவருடைய தலைமை ஏற்க இவ்வளோ கடினமான ஒரு விஷயம்? ஒன்றும் இல்லைங்க. அதாவதுங்க, இரட்டை தலைமை என்று ஒரே வாக்குச்சீட்டில் 2 பேருக்கு வாக்களித்து விட்டு 5 ஆண்டு காலத்துக்கு அந்த பதவி இருக்கிற போது, ஏற்கனவே நான் சொன்னபடி 5 மாத காலத்திற்குள்ளாகவே ஒற்றை தலைமை என்கின்ற ஒரு குரல் எழுப்பப்பட்டு அதற்கு சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தப்பட்ட போது தான் நாங்கள் எல்லாம் பிரிந்து நிற்க வேண்டிய, நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த பிரச்சனையில் கட்சியை மீண்டும் மீட்டெடுத்தால்தான் புரட்சித் தலைவர் கண்ட 1000 ஆண்டு காலமானாலும் அதிமுக அழிக்க முடியாது என்ற அவர் கண்ட கனவும், 100 ஆண்டு காலமானாலும் அனைத்து இந்திய அதிமுகவை வீழ்த்த முடியாது என்று புரட்சித் தலைவி அம்மா அவர் கண்ட கனவும் நிறைவேறும் என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் உன்னிப்பாக பார்த்து இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்போ அதிமுகவிலிருந்து பிரிஞ்சிருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வராங்க அப்படின்னா ஒற்றை தலைமை அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அந்த ஒற்றை தலைமையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? உங்களுக்கு யார் வரணும்னு இருக்கு? ஒற்றை தலைமை என்கின்ற அந்த எண்ணத்திற்கே நான் போகவில்லை. முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு தலைவர் உருவாகணும்லங்க விரும்புகிறோம். இது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் 4 பேரும் உட்கார்ந்து பேசுவதில் என்ன தயக்கம் இருக்கிறது? கட்சி தான் பெரிது, தொண்டர்கள் தான் பெரிது என்று சொன்னால் தங்களுக்கு இருக்கக்கூடிய மனமாச்சரியங்களை, கோபதாபங்களை, பழையதெல்லாம் மறந்துவிட்டு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று 4 பேரும் இசைவோடு மனம் திறந்து பேசுவார்களே. ஆனால் இவ்வளவு 72ஆம் ஆண்டிலிருந்து உதிரத்தை கொட்டி வளர்த்த இந்த கட்சி சொத்தை விற்று, நகையை விற்று, ஏன் தாலியை விற்று கூட இந்த கட்சி கூட நடத்த வேண்டும் என்று விரும்பி உழைத்த அந்த தொண்டனுக்கு இந்த 4 பேரும் தலைவர்களும் செய்ய வேண்டிய மரியாதையை கட்சியை உடனடியாக இணைப்பது ஒன்றுதான். இணைக்கிறாங்க அப்படின்னாலுமே ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குல்ல சார், அங்கே யார் வரணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு? உங்களுடைய விருப்பங்கள்? ஏற்கனவே பொதுக்குழு ஒன்று நடந்தபோது எங்கள் மீதெல்லாம் பாட்டில் வீசினாங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு முந்தின நாள் இரவு ஒரு காம்ப்ரமைஸ் மீட்டிங் நடந்தது. அண்ணன் எடப்பாடி தரப்பில் இருந்து ஒரு 8-9 அமைச்சர்கள் வந்தார்கள். மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் இருந்து அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் நானும் அனுப்பப்பட்டோம். அப்போது மனம் திறந்து இனி இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், என்னால் இந்த கட்சிக்கு பங்கம் வந்தது என்றோ என்னால் பிளவு ஏற்பட்டது என்றோ வேண்டாம், எனவே நான் சொல்லுகிற கருத்தை சொல்லுங்கள் என்று என் மூலமாக
மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தகவல் அனுப்பினார்கள். அந்த 9 அமைச்சரோடு நான் என்ன சொன்னேன் என்றால், அண்ணன் சொல்லுவது நாளைய பொதுக்குழுவை அமைதியாக நடத்திவிடலாம், ஒற்றை தலைமை இரட்டை தலைமை என்று போக வேண்டாம், நான் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர், அப்படி தான் தேர்தல் முடிந்திருக்கிறது. இந்த பொதுக்குழுவிலேயே 20 பேர் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழுவை ஏற்படுத்தலாம். அந்த 20 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களை கூட நான் சொல்ல வேண்டாம், அவரே 20 பேரை போட்டுக்கொள்ளட்டும். அவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே பலம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும், எல்லா ஜாதிகளும் உட்படுத்தப்பட வேண்டும், அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் தர வேண்டும், அவர்கள் சீனியர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நான் உடன்பட்டு 20 பேரை அதே பொதுக்குழுவில் அறிவித்து பொதுக்குழுவை சுமூகமாக முடித்துவிட்டு அடுத்த நாளே அந்த 20 பேரும் ஒன்றாக கூடி இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு ஒற்றை தலைமை தான் வேண்டும், அந்த ஒற்றை தலைமைக்கு இவர் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னாலும் நான் உடனே கையெழுத்து போட தயாராக இருக்கிறேன், இதை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார். இதை காட்டிலும் ஒரு இணக்கமான சூழ்நிலை அவர் எப்படி ஏற்படுத்தியிருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதை நான் சொன்னேன். அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களும் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் அதை வலியுறுத்தி பேசினார்கள். ஆனால் வந்த அமைச்சர்கள் உடனடியாக அவருடைய தலைமைக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒத்து வராது, வேண்டுமானால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொருளாளராக இருக்க சொல்லுங்கள், அவைத்தலைவர் பதவி எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் என்றெல்லாம் வைத்தார்கள். அது நியாயமற்றது. ஒரு தேர்தல் என்று வைத்துவிட்டு 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இப்படி சொல்வது நியாயமல்ல. அண்ணன் சொல்லுகிற கருத்து, நீங்கள் சொல்லுகிற இதே முடிவை கூட அந்த 20 பேர் கொண்ட வழிகாட்டுக்குழு உறுப்பினர்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிற போது கொஞ்சம் பொறுத்திருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அடுத்த நாள் பொதுக்குழுவில் என்ன நடந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக விட்டு கொடுக்கிற மனப்போக்கும், யாருக்கும் பெரியவர்கள் என்று எண்ணுகிற அந்த எண்ணத்தையெல்லாம் விட்டுவிட்டு சமநிலையில் இணைந்து இதற்கு ஒரு முடிவு காண்பார்களானால் அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். தலைமை கழகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் முடிவு எட்டப்படாமல் அது தள்ளி வைக்கப்பட்டு அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக என்று ஒரு தேதியெல்லாம் அவர்கள் நிர்ணயித்து வைத்தார்கள். 5ஆம் தேதி வரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை. யார் முதலமைச்சர், 11 பேர் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுக்குழுவிலே போட்ட தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்காக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்காக அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களும் அண்ணன் KP முனுசாமி அவர்களும் நானும் அனுப்பப்பட்டோம். அவரோடு உட்கார்ந்து 20 நிமிடம் நாங்கள் பேசினோம். முடிவு எட்டப்படவில்லை. 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் 6 பேர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்காகவும் 5 பேர் அண்ணன் OPS அவர்களுக்காக வைப்பதென்ற முடிவு எடுக்கப்பட்டு, ஆனால் அதை போடுவதிலே தயக்கம் காட்டினார். நான் அவரிடம் சொன்னேன், நான் சைடில் உட்கார்ந்திருந்தேன், நான் உங்களுக்கு எதிராக நான் உங்களை பார்த்து பேச வேண்டும் என்று கேட்டு, அவர் முதலமைச்சர் எதிலே உட்கார்ந்து நான் கேட்டேன், அண்ணன் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு சின்ன தவறான முடிவின் காரணமாக இந்த இயக்கம் பாழ்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன், எடுக்கிற இந்த முடிவு 11 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுவது எதிர்காலத்தில் சரியாக அமையாது, அதற்கான காரணங்கள் என்று நான் சொன்னேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் நீக்கப்பட்ட போது அவரை நீக்குவதிலே கலைஞர் அவர்கள் தயக்கம் காட்டினார் என்று ஒரு செய்தி வந்தது. என்ன தயக்கம் காட்டினார் என்றால், அவர் எவ்வளவு தூரம்தான் போகிறார் என்று பார்த்து விடலாம், அவருடைய வீச்சு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பார்த்து விட அவசரப்பட வேண்டாமே என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் கூட இருந்த மற்ற இல்லை இதை வளரவிட்டால் ஆபத்தாகிவிட அன்றைக்கே எடுத்து விட வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய காரணத்தினாலே அவர் செய்தார். அப்போது அன்றைக்கு செய்த அந்த தவறு பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தியது என்று நான் உதாரணத்தை நான் சொன்னேன். அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சந்திப்பதற்காக சகோதரி சசிகலா, மரியாதைக்குரிய ஜானகி அம்மா அவர்களை சந்திப்பதற்காக சசிகலா அவர்கள் ராமாபுரம் தோட்டத்துக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை சொன்னார்கள். கட்சியை விட்டே தான் போய்விடுவதாகவும் கட்சியை ஜானகி அம்மா பக்கம் ஒப்படைத்து விடுவதாகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தகவல் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்று ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா சொன்னார்கள். ஜானகி அம்மா அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள், பக்கத்திலே வரிசையாக ஆரம்பி அண்ணன் மற்ற அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் இந்த பக்கத்தில் நான் மட்டும் உட்கார்ந்திருந்தேன். எல்லோரும் ஒப்பீனியன் கேட்டார். அண்ணன் ஆரம்பி அவர்கள் எதற்காக அவர்கள் எல்லாம் சேர்க்க வேண்டும், அவர் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் போவதனால் கட்சியை விட்டு போகட்டும், ஓய்வு எடுப்பதனால் ஓய்வு எடுக்கட்டும், ஆனால் அவர்கள் சொல்லுகிற இந்த ஒரு கருத்தை நான் ஏற்க முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு சங்கடமான சூழ்நிலை. அதை ஒட்டி அவரை சார்ந்திருந்த அத்தனை பேரும் வேண்டாம், தேவையில்லை என்று சொன்னார்கள். என்னை பார்த்து கேட்டார்கள், என்ன சொல்லி நான் சொன்னேன், அவர்கள் விரும்புவதை செய்துவிட்டு நாளை காலையே ராமாபுரம் தோட்டத்துக்கு வரவழைத்து இந்தந்த காரணங்களால் நான் கட்சியை விட்டு விலகிக் கொள்கிறேன்,
தலைமையை ஜானகி அம்மா ஏற்று நடத்த வேண்டும் என்று விரும்புவேன் என்ற விருப்பத்தை வெளியிடச் சொல்லுங்கள், அவள் விரும்புவதை செய்து விடுங்கள் என்று நான் சொன்னேன். உடனே அண்ணன் ஆரம்பி அவர்கள் தனக்கே உரித்தான முறையில் என்னை பார்த்து கோவப்பட்டார். உனக்கு தெரியாதையா, வாயை மூடு, ஓடுற நாய்க்கு இலை போட்டு சாப்பாடு போட சொல்றியா என்று என்னை பார்த்து கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என் கருத்தை நான் சொன்னேன். உடனே ஜானகி அம்மா குறுக்கிட்டு சொன்னார், நீங்கள்லாம் பேசுனீங்க, வேண்டான்னு சொல்கிறீங்க, அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, கொஞ்சம் அதை கேட்போமே என்று அவர் சொன்னார். நான் விளக்கமாக சொன்னேன், அதுதான் தருணம், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் முடிவு என்ன ஆனது என்றால், அண்ணன் ஆரம்பி விரும்பியபடி ஜானகி அம்மா திருமதி சசிகலா சகோதரி அவர்களை இது முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்றால், அடுத்த நாளில் இருந்து வேண்டாம் என்று நினைத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெகுண்டெழுந்து தன்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினாலே இந்த கட்சியை நடத்துவதற்கு உத்வேகத்தோடு இறங்கினார், களத்தில் இறங்கினார். பின்பு யார் வெற்றி பெற்றார்கள்? புரட்சித் தலைவி அம்மா வெற்றி பெற்றார்கள். ஆக தனக்கு இருந்த தருணத்தை அவர் சரியாக ஜானகி அம்மா பயன்படுத்த முடியாதபடி அன்றைக்கு தடை ஏற்படும். இதை நான் அண்ணன் எடப்பாடி அவரிடம் சொன்னேன். இப்படி பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். அண்ணன், நீங்கள் 11 பேர் கொண்ட கமிட்டி அனௌன்ஸ் பண்ணுங்கள், உடனே அண்ணன் ஓபிஎஸ் உங்களை முதலமைச்சர் என்று உடனே அறிவிக்க தயாராக இருக்கிறார். ஒரு தங்கத்தட்டில் வைத்து ஒரு முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர தயாராக இருக்கிறார், கட்சியினுடைய ஒற்றுமையை கருதி என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை நிராகரித்து சொன்னார், அதெல்லாம் போட முடியாது, பொதுக்குழுவில் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். அப்போ நான் உடனே சொன்னேன், நேருக்கு நேர் சொன்னேன், பொதுக்குழுவிலே பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்லலாம் என்றால் பலம் உங்களுக்கு இருப்பதாக கருதுகின்றீர்கள். பொதுக்குழுவிலே நீங்கள் அதை வைத்து நிறைவேற்றவில்லை என்றால் நீங்களும் ரோடுக்கு போய்விடுவீர்கள், அண்ணன் ஓபிஎஸும் ரோடுக்கு போய்விடுவார். நீங்கள் 2 பேரும் ரோடுக்கு போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை, தொண்டர்கள் ரோடுக்கு போய்விடக்கூடாது என்று தான் நான் கவலைப்பட்டு உங்களோடு நான் நேருக்கு நேராக பேசி கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்படி யோசித்து கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், இன்னும் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள், நாளை காலை கூட எனக்கு முடிவு சொல்லலாம். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திறந்த மனதோடு இதை சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டேன். வெளியே பேசிவிட்டு வெளியே வந்தவுடனே இன்னும் ஞாபகம் இருக்கிறது, அண்ணன் வைத்திலிங்கம் என்னை கட்டி பிடித்துக்கொண்டு, என்னப்பா ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம இவ்வளோ வேகமாக. நான் சொன்னேன், எனக்கு என்ன இழப்பு இருக்கிறது, இந்த கட்சியின் நலனை கருதுகின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தில் ஒற்றுமைப்படுத்தவில்லை என்றால் சரியாக வராது என்று நான் சொன்னேன். அடுத்த நாள் காலையிலே பொழுது விடிந்தவுடன் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஜேசிடி சொல்வது சரியான கருத்தாக இருக்கிறது என்று அமைச்சரெல்லாம் அழைத்து பேசி 11 பேர் கொண்ட கமிட்டியை போடுவதற்கு ஒப்புக்கொண்டார். மாலையில் என்னை சந்திக்க சொன்னார்கள். நான் சந்திப்பதற்காக அண்ணன் கேபி முனுசாமி அவர்களும் வைத்திலிங்க அண்ணனும் போனோம். போன உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அதை ஒற்றுக்கொள்கிறேன், பொதுக்குழுவில் 11 பேர் கொண்ட குழுவை நான் நியமிக்கிறேன் என்று சொல்லிவிடுவேன், அவர் என்னை முதலமைச்சர் என்று சொல்லட்டும் என்று சொன்னார். அந்த 11 பேர் கொண்ட பெயர்களை பின்னால் அறிவிக்கலாம் என்று சொன்னார். அதில் இருக்க சங்கடத்தை சொன்னார். நான் சொன்னேன், அண்ணன் கல்யாணத்துக்கு அழைத்தீர்கள், தாலி கட்டி முடிந்தாகிவிட்டது, அனைவருக்கும் சாப்பாடு நாளை மதியம் போடப்படும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அது சங்கடமாக இருக்கிறது, அனௌன்ஸ் பண்ணிவிடலாமே என்று சொன்னார். பேர்களை சொல்ல வேண்டும், 6 பேர் நீங்கள் சொல்லுங்கள், 5 பேர் அவர் சொல்லுவார் என்று சொல்லிவிட்டு இதற்கு நான் யோசனை பண்ணி சொல்லுங்கள் என்று வந்து விட்டேன். சாயந்தரம் திரும்பவும் 6 மணிக்கு போனேன், ஒப்புக்கொள்ளவில்லை. 8, 9, 10, 11, 12, 1, 2, 2:30, 3 போகிறது. இரவு மணி 3 மணி அதிகாலை நேரம். அப்போது நான் யோசித்து பார்த்து எங்கே ஒரு சங்கடம் இருக்கிறது, ஏதோ ஒரு புள்ளியிலே பிரச்சனை இருக்கிறது என்று கருதி நன்றாக நான் எதை துவங்கினாலும் ஒரு ப்ரேயர் பண்ணிவிடுவேன். நான் நேசிக்கிற, நான் வணங்குகிற ஜீசஸிடம் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு 5 லைனில் ஒன்று எழுதினேன். 5 லைனில் ஒரு குறிப்பு எழுதினேன். அதை அண்ணன் ஓபிஎஸ் காட்டினேன். இந்த குறிப்பை அவருக்கு அனுப்புங்கள், ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னேன். அவர் மற்றவர்களிடம் காட்டினார். அப்போ அண்ணன் கேபி முனுசாமி என்ன சொன்னேன், என்னப்பா 2 நாள் மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு என்னப்பா நீ 2 நாளாக நம்ம போராடிட்டு இருக்கோம், இந்த 5 லைனில் அவர் ஒத்துக்கொள்வார், அனுப்புங்கள் என்று சொன்னேன். அனுப்பினார்கள். 5 நிமிடத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி திருப்பி அனுப்பினார். 3:15 மணிக்கெல்லாம் அறிவிப்பு வெளியானது. 6 பேர் அவர் கொடுத்தார், 5 பேர் இவர் கொடுத்தார், அந்த அறிவிப்பு வெளியிட்டார். இதை நான் சொல்வதற்கு காரணம், தருணம் வாய்க்கிற போது சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வெற்றி கனி நிச்சயமாக பறிக்க முடியும். அந்த தருணத்தை விட்டுவிட்டால் பிறகு கிடைக்காது. புரட்சித் தலைவரை நீக்கிய உடனே அவர் சோர்ந்து போயிருந்தாலோ அல்லது வேண்டாம் நம்முடைய சினிமாவை கலை வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தாலோ அவர் இட் பிகம் வெரி பாப்புலர். ஆனால் இந்த மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை, இந்த தொண்டர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருந்தால் விலகி இருப்பார். அதே போன்று 2 பேரும் இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் 4 பேர்களாக பிரிந்திருந்தாலும் இந்த தருணத்தில் ஒன்றுபட்டால் தான் 2026 தேர்தலிலே மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற முடியும். இந்த தருணத்தை விட்டுவிட்டால் பதவி போவது மட்டுமல்ல, ஆட்சி போவது மட்டுமல்ல, இந்த கட்சியே போய்விடும் என்ற கவலை எனக்கு இருக்கிறது. சட்ட ரீதியாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி,
இபிஎஸ் வந்து ஜெயலலிதா அவங்கள போறியும் எம்ஜிஆர் அவங்கள மாதிரியுமே வந்து தன்னை வளர்த்துக்கிட்டார், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இயல்பாவே பார்க்கப்படுது, சில விஷயங்களும் சொல்லப்படுது. உண்மையாலுமே அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காரா? அவரை கன்வின்ஸ் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்குங்களா? இல்லைங்க. அதாவது ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள், முந்தைய செயலாளர்கள், நகர செயலாளர் இந்த அமைப்பு அவரிடம் இருக்கிறது. ஆனால் முழுவதுமாக தொண்டர்கள் அவர் பக்கம் இருக்கின்றார்கள் என்றால் அதிலே வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. காரணம் என்றால் இன்னும் அதை யாரும் டெஸ்ட் பண்ணல. எவ்வளவு தொண்டர்கள் அவர் பக்கம் இருக்கின்றார், யார் பக்கம் எவ்வளோ தொண்டர் இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள் என்று கணக்கு கொடுத்தாலும் இப்போது பாராளுமன்றத்தில் அந்த வாக்குகளை பார்த்தால் தொண்டர்களே வாக்களிக்கவில்லை என்று தெரிகிறது. எதை காட்டுகிறது என்று சொன்னால், எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஆர்வக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது, எங்கோ ஒரு இடத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது, எங்கோ ஒரு இடத்தில் ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆராய்ந்து உடனடியாக தீர்வு காண வேண்டிய பொறுப்பு இந்த 4 தலைவர்களுக்கும் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இந்த தேர்தல்களையும் சரி, சென்ற தேர்தல்களையும் சரி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களுடைய படங்களை யூஸ் பண்ணி பிஜேபியா இருக்கட்டும், இல்ல பாமகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவங்க அதிமுக கூட்டணியில இல்ல, அப்போ இருக்கும்போது கூட அவங்க படங்களை யூஸ் பண்ணி வாக்கு சேகரிக்கிறத உங்களுடைய கருத்து எப்படி? ஏன்னா அது வந்து புரட்சித் தலைவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு மகத்தானதாக இருக்கு. இத்தனை ஆண்டு காலமானாலும் எத்தனை அது ஆண்டு செல்வாக்கா இருந்தாலும் அவங்களுடைய ஓட் பேங்க் ஒன்று இருக்குல்ல சார், அவங்களுடைய அதிமுகக்கான ஓட் வாக்கு வங்கி வந்து அந்த கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் புரட்சித் தலைவர் படத்தை போடுவதன் மூலமாக, புரட்சி அம்மா படத்தை போடுவதன் மூலமாக நாங்கள் இந்த கட்சிக்கு விரோதமானவர்கள் அல்ல, எங்களுக்கும் நீங்கள் வாக்களிக்கலாமே என்று சொல்கிற நிலைமைத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் அந்த மகத்தான தலைவருடைய படத்தை போடுவதன் மூலமாக மக்கள் அவர் 2 தலைவர் மீது கொண்டிருக்கிற அந்த மரியாதை, அன்பை தாங்களும் பெற முடியுமா என்ற ஒரு முயற்சியாகத்தான் அதை நான் கருதுகின்றேன். பட் இருந்தாலும் ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே ஒரு பதில் வந்துகிட்டே இருக்கு. உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்காலத்துல அதிமுக ஆட்சி கட்டல் அமர வைக்க என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கு 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்? நாம் யார் பக்கம் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. அண்ணன் எடப்பாடி பக்கம் இருக்கிறோமா, அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறோமா, அண்ணன் தினகரன் பக்கம் இருக்கிறோமா, சகோதரி சசிகலா பக்கம் இருக்கிறது முக்கியம் அல்ல. இந்த கட்சி எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தலைமை கழகத்தில் நடந்த ஒரு செயற்குழு கூட்டத்தில் எல்லாரையும் வைத்துக்கொண்டு 4-5 பேர் பேசினார்கள். 16 லட்சம் உறுப்பினர்களை வைத்திருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் அதை 1.5 கோடி தொண்டர்களாக்கி வலுவான இயக்கமாக வளர்த்தெடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா என்று பேசினார்கள். என்னுடைய முறை வந்தது. நான் சொன்னேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். 16 லட்சம் உறுப்பினர்கள் தான் அவர் வைத்திருந்தார், 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். 16 லட்சம் உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்த புரட்சித் தலைவர் 77 ஆட்சிக்கு வருகிறார், 80 ஆட்சிக்கு வருகிறார், 84 ஆட்சிக்கு வருகிறார். 16 லட்சம் தொண்டர்களை வைத்துக்கொண்டு 3 முறையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வரவிடாமல் தடுத்த பெருமைக்குரியவர் புரட்சித் தலைவர். ஆனால் 1.5 கோடி தொண்டர்கள் வைத்திருப்பதாக சொல்லுகிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வர வைத்தாரே, அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லி அமர்ந்தேன். இதை நான் சொல்வதற்கு காரணம், மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன காரணங்கள் என்று நீங்கள் யோசியுங்கள் என்று சொன்னதற்கு பல்வேறு காரணங்கள் எனக்குள்ளே இருந்தது. அதே போன்ற நிலைமைத்தான் இப்போது தொண்டர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், யார் பெரியவர் யார் தாழ்ந்தவர் என்பதல்ல, யார் பக்கம் அதிகமாக உறுப்பினர் இருக்கின்றார்கள் யார் பக்கம் இல்லை என்பதல்ல. இந்த 4 தலைவர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த இயக்கம் வலுப்படும் என்று தொண்டர்கள் வீதிக்கு வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லி தொண்டர்கள் தங்கள் தலைமையை வற்புறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் கருதுகிறேன். தொண்டர்கள் தலைவர்களை வற்புறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி வற்புறுத்தி இணைந்தால் நிச்சயமாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே. தமிழக அரசியல் வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, இருவரும் திராவிட கட்சிகள் தான் இரு தூண்களா இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள், போகக்கூடிய காலகட்டங்களில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற நரேட்டிவ் மாறி திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் மாறுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா? அப்படி இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாமகவோடு இருந்த கூட்டணியின் காரணமாகவும் தென் மாவட்டங்களில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த செல்வாக்கு காரணமாகத்தான் அந்த வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாக நான் கருதுகின்றேனே தவிர, தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாக நான் கருதவில்லை. அடுத்து பாஜக பக்கம் என்னை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் சாய்ந்திருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு ஆபத்தை நான் எதிர்நோக்குகின்றேன்.
நீண்ட காலத்திற்கு இதே நிலைமை நீடித்து ஒற்றுமை குலைவு ஏற்பட்டு தலைவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக எதிர்க்கிற ஒரு கட்சி எது என்று தேடி பார்த்து அந்த கட்சியை நோக்கி இந்த தொண்டர்கள் போய்விடுவார்களோ என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது. எதிர்காலத்தில் பாஜக கூட அதிமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி சேர்வது என்பதை பற்றி அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் முடிவெடுக்க முடியும். அப்படி ஒருவேளை பொதுக்குழுவும் செயற்குழுவும் வேண்டாம் பாஜக என்று சொல்லுகிற அதே அதிமுக வேண்டும் பாஜக என்ற முடிவை பொதுக்குழுவும் செயற்குழுவும் எடுத்தால் இந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார். அவளை தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன முடிவெடுக்கிறோ அதை கட்டுப்படுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றத்தை இதுவரை இப்படிப்பட்ட தொண்டர்கள் எந்த கட்சியில் இருப்பதாக நான் கருதவில்லை. கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களைப் போல வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்று நான் கருதுகின்றேன். நிறைவாக 2 கேள்வி சார். 3 ஆண்டு காலம் திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து அறிக்கைகள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலுவாக சொல்லிக்கொண்டே வருகிறது. இன்னும் திருப்தி ஏற்படுத்துகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனதில் நிலை பெறவில்லை என்று நான் கருதுகின்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பல புதிய கட்சிகள் உதயமாக ஒரு சூழல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை அறிவிச்சிருக்காரு. தேர்தலெல்லாம் சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வருகை ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். நிச்சயமாக அவருடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் கருது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு கட்சிகளை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மாற்றாக ஒரு இளைஞர் வேகமாக மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒருவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற தருணமாக இது இருக்கிறது. எனவே சகோதரர் விஜயனுடைய வருகை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சார். இணைப்பில் எங்களோட இவ்வளோ நேரம் கேள்விகளுக்கு பதிலளித்து உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.